ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. தெய்வ வடிவங்களாக கருதப்படும் பல வகை மரங்களுள்ள அரச மரம் முதன்மையானது. இம்மரத்தின் இலைகள் தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் உள்ளன. 4 வேத ரூபமானதும் மும்மூர்த்திகளின் ஒருவராக விளங்குவதும் அரச மரமே அப்படின்னு வேதங்கள் போற்றுகின்றது. அரச மரம் எங்கும் எந்த சூழலையும் வளரக்கூடிய ஒரு மரம். அரச மரமானது சமஸ்கிருத மொழியில் அஸ்வத்தம் பிப்பலம் அப்படின்னு 16 பெயர்களில் போற்றப்படுறது. சூரியனின் தேரில் உள்ள 7 குதிரைகளின் அம்சமாக அரச மரம் பூமியில் தோன்றியது அப்படின்னும் சொல்கிறதுண்டு. எனவே இம்மரத்தை எப்போதும் 7 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறதுண்டு. உதய காலத்தில் பூஜிப்பதும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மரத்தை குறிப்பிட்டிருப்பனும் அனைத்து தெய்வங்களுக்கும் விருப்பமானது அரச மரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இம்மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், மேல் பகுதியில் சிவனும் நித்திய வாசம் செய்வதாக சொல்லப்படுறது. மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்கிரத சிவரூபாய விரக்ஷராஜாய தே நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே அரச மரத்தை சுற்றி வந்தால் பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்து சமய நெறியில் வாழ்கிறவங்களுக்கு அரச மரத்தை வலம் வருதல் அப்படிங்கிறது அன்றாட கடமையில் ஒன்றா விதிக்கப்பட்டிருக்கு. பாவங்கள், தோஷங்கள், நோய்கள் அகலவும், உடல் நலம் பெறவும், மகப்பேறு அடையவும் அரச மரத்தை வலம் வருதலும், அரச மரத்தடியில் விநாயகர் அல்லது நாகர் பிரதிஷ்டை செய்து வழிபடுதலும் ரொம்ப விசேஷம். எந்தெந்த கிழமையில் அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிறு அன்னைக்கு அரச மரத்தை வலம் வந்து சூரியனை பிரார்த்தனை பண்ணால் எல்லா விதமான துன்பங்களும் விலகும். திங்கட்கிழமை சிவபெருமான மலர்களால் அர்ச்சித்து அரச மரத்தை வலம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். செவ்வாய்க்கிழமை அன்னை உமாதேவியை அர்ச்சித்து அரச மரத்தை வலம் வந்தால் காரிய சித்தி, உத்தியோக உயர்வு முதலான பல்வேறு வெற்றிகளும் எளிதில் அடையலாம். புதன்கிழமை தேவ கணங்களை நமஸ்கரித்து அரச மரத்தை வலம் வருவதற்கு விரும்பிய லாபங்கள் கிடைக்கும். வர்த்தகர்களுக்கு சுபிட்சம் தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வியாழன் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை அஞ்சலி செஞ்சு அரச மரத்தை பிரதர்ஷனம் செஞ்சால் கல்வி ஞானமும் கீர்த்தியும் பெற முடியும். வெள்ளிக்கிழமை லட்சுமியை நமஸ்கரித்து அரச மரத்தை வலம் வந்தால் அமோக ஐஸ்வர்யம், யோக சுபிட்சம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை பணிந்து நைவேத்தியங்கள் செய்து அரச மரத்தை வலம் வந்தால் சர்வ துக்கமும் போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போது அரச மரத்தை எத்தனை முறை சுற்றினா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 முறை சுற்றினா இஷ்ட சித்தி, 9 முறை சுற்றினா ஜெயம், 11 முறை சுற்றினா சர்க்குணம் உண்டாகும், 13 முறை சுற்றினா புத்திர பிராப்தி, 15 முறை சுற்றினா ஆயுள் அபிவிருத்தி, 108 முறை சுற்றினா தன பிராப்தி தனவிருத்தி, 1008 முறை சுற்றினா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அரச மரத்தில் மின்காந்த சக்தியும் தாமிர சக்தியும் உள்ளது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். உடல் நலம் இல்லாதவர்களும் மனக்குழப்பம் உள்ளவர்களும் சுத்தமான நீரில் தலை முழுக்காடி ஈரத்துணியோடு தினமும் அரச மரத்தை காலையில் சுற்றி வந்தால் நாளுக்கு நாள் சிறப்பான தெளிவடைந்து பரிபூர்ண நலம் பெறலாம். பொதுவாக மின்சாரமானது ஈரமான பொருட்களில் விரைவில் பரவும் தன்மை கொண்டது. அதனால தான் ஈரத்துணியோடு சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அரச மரத்தில் உள்ள மின்சார காந்த சக்தியானது அரச இலைகளின் நுனி வழியாக ஈர ஆடையுடன் மரத்தடியில் வலம் வரும் அடியவர்களின் உடலில் சிறிது சிறிதாக பரவி பலன் தர்றது. நாளுக்கு நாள் இது அதிகரிப்பதனால உடல் உபாதைகள் நீங்கும், உடல் வலிமை அடைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். மேலும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, திங்கட்கிழமையில் அமாவாசை திதியும், ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி திதியும், செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியும், புதன்கிழமையில் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் அரிய புண்ணிய தினமாகும். இந்த நாட்களில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முடித்து அரச மரத்தை பூஜித்து வலம் வந்தால் ரொம்ப விசேஷம். அரச மரத்தடியில் அரிசிமா கோலம் போட்டு அதுக்கப்புறம் பிரதர்ஷனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆக அரச மரத்தை பற்றின இந்த விசேஷமான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.